பற்றி தொடர்ந்து குதர்க்கமாக சீமான் பேசி வருவதாகவும், இது தேவையற்ற சர்ச்சை. தமிழ்நாடு அரசியலை வேறொரு திசையை நோக்கி மடைமாற்றம் செய்ய அவர் விரும்புகிறார் என, அது தமிழகத்திற்கு நல்லது இல்லை என விசிக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாக ஊராட்சி மன்ற தலைவர், கூட்டமைப்பின் தலைவர் மாவு இல்ல காதணி விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், திருச்சியில் நடைபெறும் மதச்சார்பின்மைக்கு எதிராக விசிக சார்பில் நடைபெறும் பேரணி அவசியமாகிறது. இந்த பேரணியில் மதச்சார்பின்மையை சார்ந்தவர்கள் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது. முதலமைச்சரும் நிதி தர வேண்டும் என வலியுறுத்துகிறார். இனிமேல் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை வழங்கும் என்று நம்புவதாகவும் கூறினார். பெரியார் இல்லை என்றால் அதிகளவு விவசாயிகள் இருந்திருப்பார் என செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த விசிக தலைவர் திருமாவளவன், பெரியார் பற்றி தொடர்ந்து குதர்க்கமாக பேசி வருவதாகவும், இது தேவையற்ற சர்ச்சை. தமிழ்நாடு அரசியலை வேறொரு திசையை நோக்கி மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார். அது தமிழகத்திற்கு நல்லது இல்லை என சுட்டிக்காட்ட விரும்புவதாக தெரிவித்தார். நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது வரையறைகள் வெகுவான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும், அனைத்து தரப்பு மக்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் ரிசர்வ் அதனை திரும்ப பெற வேண்டும், நகைக்கடன் வழங்குவதில் பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தாமல் உள்ளது என்று தான் கூற காரணம் உடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் ஒட்டாமல் உள்ளார்கள் என்பதற்காக என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மைக்கு பாதுகாப்பு அவசியமானது என்பதை வலியுறுத்தி இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்தார். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கிறோம். இன்று முதலமைச்சர் அவர்கள் புதுதில்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தராமல் வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது. இந்த சூழலில் அந்த கோரிக்கையை இன்றைய கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இதன் பிறகாவது இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக வழங்கும் என்று நான் நம்புகிறேன். வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பெரியார் பற்றி அவர் தொடர்ந்து குதர்க்கமாக பேசி வருகிறார். தேவையற்ற சர்ச்சை. தமிழ்நாடு அரசியலை அவர் வேறொரு திசையை நோக்கி மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார். அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்மையிலே அறிவித்துள்ள வரையறைகள் பொதுவான பாதிப்பை எளிய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளது. அனைத்து தரப்பிலிருந்தும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது. ஆகவே ரிசர்வ் வங்கி அந்த வரையறைகளை திரும்பப் பெற வேண்டும். வழக்கம் போல நகைக்கடனுக்குரிய வரையறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.